தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய இயேசுடைய உயிர்ப்பை நாம் மிகவும் கோலாகலமாக மகிழ்ச்சியாக நாம் கொண்டாடி இருக்கிற இந்த வாரங்களிலே இயேசு நம்மோடு உடனிருக்கின்றார். குறிப்பாக இன்றைய நாளிலே தாயாம் திரு அவையானது புனித ஆன்சம் என்பவரை நினைவு கூறுகின்றது. இவர் துறவர மட அதிபராக 10-11 நூற்றாண்டுகளிலே திரு அவையிலே மிக சிறப்பாக பணியாற்றியிருக்கின்றார். நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார். புனித ஆன்சம் என்பவர் தன்னுடைய வாழ்நாளிலே கடவுளை போற்றியவராக, எப்பொழுதுமே துறவர அந்த மடத்திலே நல்ல முறை ஜெபிப்பவராக, துறவர ஒழுங்குகளை சீர்திருத்தம் செய்வராக தன் வாழ்நாளிலே வாழ்ந்திருக்கின்றார். ஏறக்குறைய இந்த 11 நூற்றாண்டுகளிலே சிலுவை போர் நடந்த அந்த காலகட்டங்களிலே இவருடைய கருத்துரைகள், இவருடைய சிந்தனைகள் அப்பொழுது திரு அவைக்கு மிகவும் உதவியாக இருந்திருக்கின்றது. புனித ஆன்சம் நல்ல ஒரு துறவியாக தன் வாழ்நாளிலே கடவுளுடைய பிரசன்னத்தை கொண்டவராக வலம் வந்திருக்கின்றார். இன்றைய நற்செய்தியை பார்க்கிற பொழுது உயிர்த்த ஆண்டவரை பற்றி 2 குழுக்களாக செல்கின்றார்கள். ஒரு குழுவானது இயேசு உண்மையாகவே உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்பதை உண்மையை பறைசாற்ற ஒரு குழு சென்று கொண்டிருக்கிறது. இன்னொரு குழுவானது இயேசுடைய உடலை திருடி விட்டார்கள் என்று மறைநூல் அறிஞர்கள், சதுசேயர்களுடைய கூட்டம் ஒரு பக்கம் குழுவாக சென்று மக்களிடத்திலே பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இங்கு நற்செய்தியை பார்க்கிற பொழுது இயேசு ஆண்டவர் இதோ அந்த பெண்களிடத்திலே கூறுகின்றார், கலிலேயாவுக்கு போங்கள், இதோ ஆண்டவர் உயிர்த்து விட்டார் என்ற ஒரு செய்தியை இயேசுவே அவர்களை போய் அறிவியுங்கள் என்று குறிப்பிடுகின்றார் ஒரு குழுவாக. ஆனால் இன்னொரு குழுவாக பார்க்கிற பொழுது இயேசு உயிர்க்கவில்லை, அவருடைய உடலை திருடி போய்விட்டார்கள் என்பதை அறிவிக்கிறார்கள். காரணம், சதுசேயர்கள் உயிர்த்தெழுதலை அவர்கள் நம்ப மாட்டார்கள். அந்த யூதருடைய வாழ்க்கையிலே அவரது உயிர்ப்பு என்பதே கிடையாது. எப்படி ஒரு மனிதன், இறந்த மனிதன் எப்படி உயிர்க்க முடியும்? இது நடக்காத ஒரு காரியம், இயலாத ஒரு காரியம் என்பதை தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பெற்றிருந்தார்கள். அது உயிர்ப்பில் அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. சதுசேயர்களுக்கு, பரிசேயர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் அந்த சூழ்நிலையிலே அவர்கள் இவ்வாறாக மக்களுக்கு உண்மையை திரித்து கூற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எப்பொழுதுமே ஒரு பொய்யை நான் பல முறை சொல்லுகிற பொழுது சில வேளையில் சொல்லுவார்கள், அது உண்மையாகிவிடும் என்று சொல்லுவார்கள். ஆனால் அப்படி அல்ல. இயேசு உண்மையை உரைக்கவே வந்தார். இயேசு உண்மைக்கு விடுதலை கொடுக்கவே வந்தார். இயேசு சொன்னபடி உயிர்த்தெழுந்திருக்கிறார், சாவை வென்றார். இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த அந்த நிகழ்வு எல்லா மக்களுக்குமே செய்தியாக பரவி கொண்டு இருக்கிறது. அனைத்து மக்களுமே கிறிஸ்துவுக்குள்ளே வந்து கொண்டு இருக்கின்றார்கள். இயேசுவே வாழ்வு, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மீட்பர் என்பதை தங்களுடைய வாழ்க்கையில் அவர் உணர்ந்தார்கள். அதைத்தான் இந்த நற்செய்தியை நாம் வாசிக்கின்றோம். இயேசு மெய்யாகவே அவர் பிரசன்னமாக இருக்கிறார். உயிர்த்த கிறிஸ்து இந்த உலகை கடந்து விட்டார், ஆவிக்குரிய உடலாக இருக்கிறார். அதான் பார்க்கிறோம். இயேசுவே முன்பு போன்ற உடல் அல்ல, மாறாக இயேசு பிரசன்னப்படுத்துகின்றே இருக்கின்றார், தன்னை வெளிப்படுத்துகின்றார். அத்தை ஒரு நம்பிக்கையிலே இந்த உயிர்ப்பினுடைய இந்த வாரத்திலே உயிர்த்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் ஒவ்வொரு நாளும் வேண்டுவோம். நம்மில் அவர் எழுந்திருக்கின்றார். இந்த உலகை கடந்து நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுப்பதற்காகவே அவர் வந்திருக்கின்றார். இயேசுடைய அந்த அன்பு மகத்தானது. இயேசுடைய அந்த பிரசன்னம் நம் ஒவ்வொருவருக்குமே உயிர்த்த கிறிஸ்து அநேக பேரும் மனமாறி நற்செய்தியை நம்பி கடவுளுடைய வார்த்தையை பறைசாற்றினார்கள். இன்று நம்முடைய வாழ்விலும் நாமும் இறை வார்த்தையை வாசிப்போம், இறை வார்த்தையை சிந்திப்போம். புனித ஆன்சம் எவ்வாறு 11ஆம் நூற்றாண்டிலே திரு அவைக்கு பல புத்தகங்களை அவர் எழுதி தன் வாழ்நாளிலே கடவுளைக்கு தன்னை அர்ப்பணித்தாரோ, அதே போல நம்முடைய வாழ்விலும் இயேசுவுக்கு நாம் பறைசாற்றக்கூடியவர்களாக உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவிங்கள் என்று மத்திய நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வசனங்களே எல்லா மக்களுக்குமே, எல்லா இனத்தாருக்குமே திருமுழுக்கு அருட்சாதனத்தை கொடுங்கள் என்ற உயிர்த்த கிறிஸ்துடைய அந்த வார்த்தை நம் ஒவ்வொருவருக்குமே இயேசுவே மீட்பர், இயேசுவே நமக்கு வாழ்வு என்பதை இந்த உலகத்துக்கு நாம் அறிவிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நற்செய்தி வாழ்வாள். அது குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்திலே நாம் கொண்டு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ வாழ்வு எப்பொழுதுமே உப்பாக, ஒளியாக, பிறருக்கு பயன்படக்கூடிய வகையிலே நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். நம்முடைய குடும்பத்திலும் உயிர்த்த கிறிஸ்து எப்போதும் நம்மோடு இருக்கிறார். அஞ்சாதே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற அந்த இறை வாக்கு இந்த உயிர்ப்பின் வாரத்திலே இயேசுவே நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வாக வருகின்றார். இயேசுவே நீங்கள் கலிலேயாவுக்கு போங்கள் என்று அவர்கள் சில பெண்களிடத்தில் அறிவுரை சொல்லுகின்றார். அந்த அளவுக்கு இயேசுவே நம்மோடு பேசுகின்றார். அவரிடத்தில் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். மெய்யாகவே இயேசு உயிர்த்தெழுந்திருக்கின்றார். மெய்யாகவே அவர் ஆண்டவர், மெய்யாகவே மீட்பர் என்பதை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்துகிறீர்கள் ராஜாவே. ஏசப்பா, இதோ இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்து மரித்து சிலுவை சாவை ஏற்று அதுவும்
இந்த உயிர்ப்பையும் அவர் பெற்று இதோ எங்களோடு இருக்கின்றார். இந்த உலகம் முழுமையாய் அவர் பரவி என்னாலும் எங்களை காப்பவராக இருக்கின்றார். எங்கள் மத்தியில் அவர் இருக்கிறார். அஞ்சாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று இதோ உயிர்த்த கிறிஸ்து எங்கள் பக்கமாய் எங்கள் இல்லத்திலே எங்களோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் நம்பிக்கையோடு உணரக்கூடிய மக்களாக, அன்று சீடர்கள் எவ்வாறு நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது என்று அவர்கள் சாட்சியம் வந்தது போல, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு மெய்யாகவே எங்கள் மத்தியிலே வாழ்கிறார். நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இயேசு ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையை நாங்கள் இந்த நாளிலே பெற, இந்த உயிர்ப்பின் வாரத்திலே நாங்கள் எப்பொழுதுமே ஜெபிக்க, தியானிக்க, எங்களுக்கு தேவையான அருட்கொடைகளை இந்த நாள் முழுமையாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.